बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्लाहुल्लज़ी खलक़स समावाति वल अर्द वमा बैनहुमा फी सित्तति अय्याम। அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியையும் வானம் பூமிக்கு மத்தியிலே இருக்கக்கூடியதையும் 6 நாட்களிலே அல்லாஹ் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அவனுடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் எப்படி தகுமோ அப்படி அவனுடைய அரியாசனத்தின் மீது அவன் நிலையானான். மாலக்கும் மின் தூனிஹி மின் வலியும் வலா ஷஃபீ, அந்த அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவியாளரோ பரிந்து பேசுபவரோ யாரும் உங்களுக்கு இல்லை. அஃபலா ததக்கரூன், இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானத்திலே இருந்து பூமி வரையிலும் எல்லா காரியங்களையும் அவனே நிர்வகிக்கிறான். சும்ம யாருது இலைஹி ஃபீ யௌமின், பிறகு அவனின் பக்கமாக அந்த நாளிலே மேலேறி செல்லும். கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஅதுன், அந்த நாளுடைய அளவு நீங்கள் எண்ணக்கூடிய 1000 ஆண்டுகளாகும். ذَلِكَ عَالِمُ الْغَيْبِ وَالشَّهَادَةِ الْعَزِيزُ الرَّحِيمُ, அந்த அல்லாஹ் அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனாகவும் மிகைத்தவனாகவும் அன்புடையவனாகவும் அந்த அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமியை எந்த தர்த்தீபில் அல்லாஹ் தஆலா உருவாக்கினான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். எல்லா பொருளையும் படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அந்த அல்லாஹ் இருக்கிறானே 6 நாட்களிலே வானம் பூமியை அல்லாஹ் படைத்தான். பிறகு அவனுடைய அரியாசனத்திலே அவனுடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் எப்படி தருமோ அப்படி அவன் நிலையானான். மாலிக்கும் அவன்தான், சாலிக்கும் அவன்தான், படைத்தவனும் அவன்தான், அனைத்திற்கும் சொந்தக்காரன் அவன்தான். எல்லா பொருளினுடைய மூக்கணாங்கயிறு அது அவனிடத்திலே தான் இருக்கிறது. எல்லா காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன் அவன்தான். ஒவ்வொரு பொருளையும் மிகைத்தவன் அவன்தான். அவனை தவிர மஹ்லூக்குகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை. அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்திலே சிபாரிசு செய்பவர்களும் யாரும் இல்லை. மக்களே, அந்த அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை வணங்குகிறீர்களே, மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களே, என்ன உங்களுக்கு இது கூட விளங்கவில்லையா? இவ்வளவு பெரிய சக்தியாளன், இவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன் அந்த அல்லாஹ், அவனுக்கு இணையும் துணையும் தேவையா? இணைகளை விட்டும் துணைகளை விட்டும் அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். இணை துணைகளை விட்டு நீங்கியவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அவனை தவிர பரிபாலிப்பவன் யாரும் இல்லை. உஸ்கே இலாவா கோய் பாலன்ஹார் ஹே, அவனை தவிர பரிபாலிப்பவன் யாரும் இல்லை. நசைங்கிற ஹதீஸ் கிதாபில் இருக்கிறது. அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் என்னுடைய கையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா வானம் பூமியையும் வானம் பூமிக்கு நடுவில் இருக்கிற எல்லா பொருளையும் அல்லாஹ் தஆலா படைத்து விட்டு 7வது நாள் அல்லாஹ் தன்னுடைய அரியாசனத்திலே அல்லாஹ் நிலையானான். அல்லாஹ் மண்ணை சனிக்கிழமை அல்லாஹ் படைத்தான். மலைகளை அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையிலே படைத்தான். மரங்களை அல்லாஹ் திங்கக்கிழமையிலே படைத்தான். தீமைகளை அல்லாஹ் செவ்வாய்க்கிழமையிலே அல்லாஹ் படைத்தான். ஜோதியையும் பிரகாசத்தையும் அல்லாஹ் புதன்கிழமையிலே படைத்தான். மிருகங்களை வியாழக்கிழமையிலே அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் படைத்தான். அசர் தொழுகைக்கு பின்னால, அசருடைய நேரத்துக்கு பின்னால, பகலுடைய கடைசி நேரத்திலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து முடித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான மண்ணை கொண்டும் அல்லாஹ் உருவாக்கினான். கருப்பு மண், சிகப்பு மண், நல்ல மண், கெட்ட மண், எல்லா மண்ணில் இருந்தும் அல்லாஹ் படைத்தான். அதனால தான் அவளாதே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளிலே நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. இப்படி ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அறிவிப்பை முஅல்லல் என்பதாக சொல்லுகிறார்கள். சொல்லப்படுகிறது இன்னொரு சனத்தின் அடிப்படையில்
ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபுல் அஹ்பாரின் மூலமாக அறிவிக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ராத் முஹத்திஸீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹிம் முஹத்திஸீன்கள் இருக்கிறார்களே அதையும் மாலூல் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவனுடைய கட்டளை 7 வானங்களுக்கு மேலேயும் செல்லுகிறது. அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளை 7 பூமிக்கு கீழேயும் செல்லுகிறது, அகல பாதாளத்திற்கும் செல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது, அல்லாஹுல்லதி خلق 7 சமாவாத்தின், அல்லாஹ் தஆலா 7 வானத்தை அல்லாஹ் படைத்தான். ஒமினல் அர்தி மிஸ்லஹும், அதே போல பூமியையும் படைத்தான். 7 பூமியை அல்லாஹ் படைத்தான். யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன்ன, அவைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ்வினுடைய கட்டளையை அவன் இறக்குகிறான். அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை அல்லாஹ் இறக்குகிறான். அமல்கள் இருக்கிறதே, ஒவ்வொரு மனிதனுடைய அமலும் பதிவு செய்யப்படுகிறது. அந்த அமல் அது மேலே ஏற்றப்படுகிறது. பூமியினுடைய வானம், அந்த வானத்துக்கு மேலே வரையிலும் மனிதனுடைய அமல்கள் அது ஏற்றப்படுகிறது. பூமியிலிருந்து வானம், முதல் வானம், உலகத்துடைய வானம் இருக்கிறதே, அது 500 வருடத்தினுடைய தொலைதூரத்திலே இருக்கிறது. அவ்வளவுதான் அதனுடைய தொலைதூரம், உலகத்தினுடைய வானத்தினுடைய தொலைதூரம். இவ்வளோ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இந்த வானத்தை ஏறுவதும் இறங்குவதும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு ஒரு மலக்கு இருக்கிறாரே, கண்ணிமைக்கும் நேரத்தில் ஏறிப்படுவார், கண்ணிமைக்கும் நேரத்தில் இறங்கி போடுவார். அல்லாஹ்வுடைய குதிரத்தை என்னன்னு சொல்றார். ஒரு மலக்குக்கே அல்லாஹ் இவ்வளோ பெரிய சக்தியை அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கானா, இந்த சக்தியை உருவாக்கின அந்த அல்லாஹ்வுடைய குதிரத்தை என்ன சொல்ல முடியும், அல்லாஹ்வுடைய சக்தியை. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஉத்தூன். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அவனுடைய அந்த நாளுடைய அளவு இருக்கிறதே எவ்வளோ அப்படின்னு சொன்னா, நீங்க எண்ணக்கூடிய 1000 ஆண்டுகளாகும் அப்படி சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே, அதனால தான் சொல்லி காட்டுகின்றான். எல்லா காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் தான். அவன்தான் தன்னுடைய அடியார்களுடைய அமல்களை அல்லாஹ் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். எல்லா சின்ன செயல், பெரிய செயல் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே போகிறது. எல்லாவற்றையும் மிகைத்தவன் அந்த அல்லாஹ் தான். எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கு கீழே தான். எல்லா அடியார்களும், எல்லா அடியார்களுடைய கழுத்துகளும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சாய்ந்தவைகள் தான். அந்த அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது, மூமினான அடியார்களின் மீது மகா அன்பு கொண்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தால் மிகைத்தவன். அல்லாஹ் தன்னுடைய கண்ணியத்தால் அன்பாளனாக இருக்கிறான். அல்லாஹ் இந்த செய்திகளை தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுல்லதி கலக சமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா ஃபி சித்தத்தி அய்யாம். அல்லாஹ் வானம் பூமியை, வானம் பூமிக்கு மத்தியிலே இருக்கக்கூடியதை 6 நாட்களிலே அல்லாஹ் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அவனுடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் எப்படி தகுமோ அப்படி அவன் தன்னுடைய அரியாசனத்திலே அவன் நிலையானான். அலக்கும் மின் தூனிஹி மின் வலியும் வலா ஷஃபி, அந்த அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவியாளரும் இல்லை, பரிந்து பேசுபவர்களும் இல்லை. அஃபலா ததக்கரூன், இதையெல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானத்திலே இருந்து பூமி வரையிலும் எல்லா காரியங்களையும் அவனே நிர்வகிக்கிறான். பிறகு சும்மா யாருஜு இலைஹி ஃபீ யௌமின், ஒரு நாளிலே அவனின் பக்கமாக எல்லா காரியங்களும் அவனின் பக்கமாக மேலேறி செல்லும். கான மிக்தாருஹு, அதனுடைய அளவு, அந்த நாளுடைய அளவு அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஉத்தூன், நீங்கள் எண்ணக்கூடிய 1000 ஆண்டுகளாகும். நம்முடைய 1000 ஆண்டு அல்லாஹ்வுடைய கணக்குல அது ஒரு நாள். அந்த மாதிரி ذَلِكَ عَالِمُ الْغَيْبِ وَالشَّهَادَةِ الْعَزِيزُ الرَّحِيمُ, அந்த அல்லாஹ் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனாகவும் எல்லாவற்றையும் மிகைத்தவனாகவும் அன்பு கொண்டவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பிறகு அல்லாஹ் தஆலா அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹ் வபதா ஹல்கல் இன்சானி மின் தீன் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த